வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்குதுல நீ நாள் 27 சனிக்கிழமையான இன்னைக்கு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. என் ஊர் பசங்க விழுப்புரத்துல இருந்து பாண்டிக்கு பர்ச்சேஸ் பண்ண வரானுங்க. அதனால குளிச்சுட்டு காலையில கிளம்பி பாண்டிக்கு ரீச் ஆயிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துல கரெக்டா வந்துட்டாங்க. அவங்க கூட ஏறி முதல்ல பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. அப்படி முதல்ல பர்ச்சேஸ் பண்ண வந்த இடம் தான் கேபிஎஸ் ஸ்ட்ரீ கன்வென்ஷன் ஹால். இங்க எக்ஸ்போ நடக்கிறதா நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். பூமா, அடிடாஸ் அந்த மாதிரியான பிராண்ட் எக்ஸ்போ போல. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. நாங்க காலர் டிஷர்ட் தான் எடுக்க வந்தோம். அதுலயும் 10ல 1 தான் நல்லா இருந்துச்சு. சரி தேர்ன 1 2 எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். இது ஒரு நண்பரோட பர்ச்சேஸ். இன்னொரு நண்பருக்கு பர்ச்சேஸ் பண்ண ஹாட்ஸ்பாட் போயிருந்தோம். அவரும் காலர் வச்ச டிஷர்ட் தான் வாங்கணும். ஆனா அங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லாதனால ஹாட்ஸ்பாட் வந்தோம். அங்கேயும் செட் ஆகலன்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் அங்க இருந்து மேக்ஸ் போயிருந்தோம். அங்க பார்த்த அதே டிஷர்ட் தான் இங்கெல்லாம் பார்த்தோம். அங்க விட இங்க கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்துச்சு. சரி செட் ஆகுதுன்னு திரும்ப ஹாட்ஸ்பாட் போய் அந்த பார்த்த டிஷர்ட்ஸ்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் யாருமே சாப்பிடலன்னு மதிய சாப்பாடு சாப்பிட போயிட்டோம். பரோட்டா, கொத்து பரோட்டா, கலக்கி இப்படின்னு 3 ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 300 ரூபாய் பில் அடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்னு பீச் பக்கம் வந்தோம். கையில கவரோட வச்சிருந்தது கேமரா. இவர் தான் போட்டோகிராஃபர். இவர் நம்மளோட நண்பனே. இவர் தான் போட்டோ எடுத்திருந்தாப்ல. நான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அவர் ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாராம். அப்புறம் நானும் சில ப்ரோ எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணேன். இதுதான் அந்த கேமரா. பெருசாலாம் இல்ல, ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் பாண்டியை சுத்திட்டு ஒரு ரோஸ் மில்க் அடிச்சோம். அப்புறம் அங்க இருந்து ஜெர்சி கடை அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் அவங்கள வழி அனுப்பிச்சு விட்டு நான் பஸ் ஏறிட்டேன். அப்புறம் யாரோ கட்சிக்காரங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு டிராபிக்ல வீட்டுக்கு மாட்டின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வந்த டயர்ல மட்டை. அப்புறம் ஒரு 6 மணி அளவில் ஜிம் ப்ரோ கூப்பிட்டாப்ல. அந்த ஜிம் இருக்குமோ இருக்காதோன்னு தெரியாமலே போயிட்டு இருந்தோம். போனவொடனே பார்த்தோன்னே நல்லபடியா ஜிம் இருந்துச்சு. நான் ஜிம்முக்கு வரதுல இது 2வது நாள். எனக்கு என்ன ஒர்க் அவுட் போறதுனே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணலாம்னு யோசிச்சேன். எடுத்ததும் டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பெஞ்ச் பிரஸ்ஸே தான். எடுத்ததும் 5 kg பிளேட்ஸ் ஆட் பண்ணி வார்ம் மாதிரி ஒரு செட்டப் போட்டுக்கிட்டோம். நம்ம ஜிம் ப்ரோ பெஞ்ச் பிரஸ்ல வெயிட் அதிகமா அடிச்சு போட முடியாது சொன்னாப்ல. அதனால மிஷின் பிரஸ்ஸுக்கு மாறிட்டோம். இதுலயும் 5 kg பிளேட் போட்டு வார்ம் அப். எனக்கு பெஞ்ச் பிரஸ் பர்சனலா பிடிக்கும். அதனால ஒரு 10 kg பிளேட்டும் 5 kg பிளேட்டும் போட்டு 15 kg ஒரு பிரஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, 15 kg பிரஸ்ஸே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அதே 15 kg மிஷின்ல வச்சு போட்டோம். அடுத்து 10 kg பிளேட் எடுத்து 15 kg பிளேட் போட்டு 20 kg அடிச்சேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 kg ஆட் பண்ணி 25 kg அடிச்சேன். அப்புறம் இருக்கிற பிளேட் எல்லாத்தையும் போட்டு ஒரு 30 kg பிரஸ். இப்படி ஒரு செட்டுக்கும் ஒரு 5 kg இன்க்ரீஸ் பண்ணி போட்டாச்சு. அதோட செஸ்ட் டன். அடுத்து ட்ரைசெப்ஸ் பக்கம் வருவோம். இதுல கேபிள் புல் ஒரு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்ல எனக்கு பிடிச்ச ஒரு வேரியேஷன். இதை 3 செட்டு போட்டுட்டு அப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணா அது வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்க இருந்து நிறுத்தி டீ கடையில ஒரு அட்டியை போட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே நான் ஒரு பூஸ்டை குடிச்சேன். ஜிம் ப்ரோ டீ குடிச்சா போல அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு நான் வந்துட்டேன். வந்ததும் நைட்டுக்கு தேவையான டின்னரை முடிச்சிட்டேன். இந்த வருஷத்துக்குள்ள 1K ஃபாலோவர்ஸ் ஆச்சு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா பாக்குற நீங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ புதுசா பாக்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெஸ்ட் டேல உங்களை சந்திக்கிறேன். பை பை.